வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாழைக்காய் கறி செய்கிறதுக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கீங்க. அதோட ஸ்கின் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வேகிறதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. இது காஷ்மீரி சில்லி, காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 5 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ஸோ வாழைக்காய் வெந்துருச்சு, அதோட தோலை எடுத்துடலாங்க. தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாங்க. ஒரு பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிரும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்ச வாழைக்காயும் இது கூடயே சேர்த்திக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாங்க. சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை மட்டும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ கசகசா அதெல்லாம் போட்டு அரைச்சதுனால இதோட வாசம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.